இன்னைக்கு யூடியூப் பக்கம் போனாலும் சரி, சோஷியல் மீடியா பக்கம் போனாலும் சரி, எஸ்எஸ்சி மாணவர்களை பயமுறுத்துற மாதிரியும் எஸ்எஸ்சிக்கான ஒரு பிக் இஷ்யூ அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, எஸ்எஸ்சியோட வெண்டார் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, இதனால வந்து நிறைய குளறுபடிகள் எக்ஸாமில் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது எஸ்எஸ்சியோட வெண்டார் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் இப்போ என்கிட்ட வந்து எப்படியும் கேட்குறாங்க அப்படின்னா, சார் எஸ்எஸ்சியோட வெண்டார் சேஞ்சு, அங்கேயும் எஸ்எஸ்சிலையும் வந்து டிசிஎஸ் தான் வந்து இருந்தாங்க, பேங்க் எக்ஸாமினேஷன்லையும் டிசிஎஸ் தான் வந்து இருக்கிறாங்க, இது மேபி பேங்க்லேயும் வந்து வெண்டார் சேஞ்ச் ஆக பாசிபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அதை பற்றியான விஷயங்கள் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சியில் வந்து ஒரு பெரிய விஷயம், அதாவது இந்த செலெக்ஷன் போஸ்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் மட்டும் சொல்லலை, இந்தியாவோட டாப் எஜுகேட்டர் அபினவ் மேக்ஸ் அப்படின்றவர் வந்து இதை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறாரு. ஒரு பெரிய குளறுபடி எஸ்எஸ்சியோட இந்த வெண்டார் சேஞ்சினாலையும் ஒரு பெரிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்லேயும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் அஃபெக்ட் ஆகிறது யார் அப்படின்னா, அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்களோ இல்லை அப்படின்னா பெரிய ஆளோ கிடையாது. ஒரு பாமர மக்கள், படிக்கக்கூடிய மக்களும் சரி, நம்மளை மாதிரி ஒரு மாணவர்களும் சரி, அவங்க தான் மிகப்பெரிய அளவில் இதனால் அஃபெக்ட் ஆகுறாங்க. எப்படின்னா, இப்போ நம்மளே இருக்கோம், நம்ம வீட்டில் ஒருத்தன் படித்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டானா நம்ம லைஃபே மாறிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஹோப்லையும் ஒரு பெரிய நம்பிக்கையிலையும் தான் அந்த எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம், அந்த எக்ஸாம்ஸும் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? இப்போது இந்த வெண்டார் சேஞ்ச் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்னால என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறையாக எக்ஸாமோட கொஷின்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை, லெவல் கொஞ்சம் மாறி மாறி வந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிராஜுவேட் லெவலில் எக்ஸாம்ஸோட கொஷின்ஸ் எதுவுமே மாறலைங்க. முன்னாடி நடந்தது, அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி நடக்கிற எக்ஸாமும் அதுக்கப்புறம் நடக்கிற எக்ஸாமோட கொஷினும் அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு, எந்த சேஞ்சஸும் இல்லாமல். இது எப்படி அக்செப்டப் ஆகும்? அப்புறம் எப்படி நீங்கள் நார்மலைசேஷன் பண்ணுவீங்க? இது இப்போ இல்லை, உங்களுக்கு சிஜிஎல்லையுமே இந்த குளறுபடி நடந்துச்சு. 18ஆம் தேதி, ஜனவரி 18ஆம் தேதி சிஜிஎல்ல நடந்தப்ப கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 18லேருந்து ஒரு 18 கொஷின் வந்து மொத்தமாகவே தப்பாக இருந்திருக்கு. அதுக்கு அடுத்து 20ஆம் தேதி நடந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா, 20ஆம் தேதி எனக்கு டேட் எக்ஸாக்டாக தெரியல, 20ஆம் தேதி நினைக்கிறேன், ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஷின் தப்பாக இருக்குது. ஆனால் செலக்ட் ஆகிருக்கிறவங்களுக்கு நார்மலைசேஷன் மார்க் யாருக்கு அதிகமாக வந்திருக்கணும், யாருக்கு அதிகமான தப்பு வந்திருக்கோ அவங்களுக்கு நார்மலைசேஷன் மார்க் வந்திருக்கணும். பட் அப்படி வரலை. இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ இந்த வெண்டார் சேஞ்ச் அப்படின்றது யார்கிட்ட போயிருக்கு அப்படின்னா, டிசிஎஸ்ல இருந்து இந்த எடுக்விட்டி அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து போயிருக்கிறாங்க. இதை நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு, இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி கம்பெனி தான். எஸ், அப்சல்யூட்லி. இந்த கம்பெனி வந்து குட்டி குட்டி நகரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க, அதாவது ஒரு சில ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ டிசிஎஸ்ல இருந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, டிசிஎஸ்ல இருந்து ஓனர்ஷிப் வந்து மாற்றப்பட்டிருக்கு. யார்கிட்ட அப்படின்னா, இந்த எடுக்விட்டி அப்படின்ற ஒரு எஸ்எஸ்சி வந்து இந்த எடுக்விட்டி அப்படின்ற கம்பெனிக்கு வந்து மாற்றிருக்கிறாங்க. இப்போ இவங்களோட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு முதல்ல பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கிடைக்கல. அப்போ இப்போ நான் மதுரையில் இருக்கேன், மதுரையில் தானே நான் போய் எழுதணும்னு ஆசைப்படுவேன், மதுரையை விட்டுட்டு வேறு எங்கேயாச்சும் போகணும்னு ஆசைப்படுவேனா? ஆனால் இனிமேல் நீ போய் எழுதணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சென்டரை வந்து தூக்கி வேறு ஊர் போட்டிருக்காங்க. சரி, வேறு ஊர் போடுறீங்க, போட்டுட்டு போங்க, நாங்கள் அதையா பற்றி பிரச்சனை இல்லை, நாங்களாம் ரயில்வேயை ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு, கண்ட விட்டு கண்டமே நாங்கள் போய் எழுதுனுவீங்க அப்படி நம்ம நினச்சாலும் ஹால் டிக்கெட் 2 நாளைக்கு முன்னாடி தாங்க விடுறாங்க. அப்போ எப்படி நம்மளால் பிளான் பண்ண முடியும்? இது ஒரு பெரிய விஷயம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நிறைய காலேஜஸில் வந்து சிஸ்டம் வந்து ப்ராப்ளமாக இருக்கும், மவுஸு வேலை பார்க்காது, அந்த டைப்பை நம்ம சிஜிஎல்லாம் டிஸ்கிரிப்டிவ் டைப் பண்ணணும். நிறைய பேரை நான் வந்து பார்த்துருக்கேன், நிறைய பேர் ரிவ்யூ எடுக்கவும் நான் வந்து போயிருக்கேன். அப்போ வந்து வெளியே வந்து மக்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, சார் இந்த மாதிரி 1500 வேர்டு அடிக்கணும், 1000 வேர்டு அடிக்கணும், ஆனால் அந்த மவுஸில் நாங்கள் அடிக்கிறதுக்குள்ளேயும் படாத பாடு பட வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் வந்து சொன்னது தான். இப்போ இது எல்லாமே உங்கள் எப்படியோ ஒரு கட்டத்தில் யாராவது ஒரு 5-10 ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆகும்ல. அந்த 5-10 ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படித்தவனாவது இருப்பான்ல, கரெக்டாக. அப்போ அவனோட வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாற்றப்படுது. அது அவனோட வாழ்க்கை கேள்விக்குறியாக மாற்றப்படுதுன்றதை தாண்டி அவன் மன உளைச்சல் ஆகிறான். இது வந்து ஒரு பெரிய விஷயம். இதை நாங்கள் வந்து உடைக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்து வரக்கூடாது, ஸ்டாண்டர்டாக இருக்கணும், என்ன லெவலோ அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கணும் அப்படின்ட்டு தான் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 31ஆம் தேதி ஒரு பிக் கேம்பெயினை வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் மினிஸ்டருக்கு கிட்ட கொண்டு போய் வைக்க போகிறாங்க. இவர் என்ன பண்ணிக்கிறாரு, டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா எஜுகேட்டர், இந்தியாவோட டாப் எஜுகேட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து இன்வைட் பண்ணிக்கிறாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்து 31ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா போய் அந்த மினிஸ்டரை வந்து சந்திக்க போகிறாங்க. சந்தித்து இதுக்கு ஒரு பெரிய தீர்வு வந்து கண்டாகணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. எஸ், ஸோ இதுதான் எக்ஸாக்டாக நடக்கிறது. இப்போ இதனால சார் நான் வந்து படிக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவு நிறைய பேர் எடுப்பீங்க, ரைட்டா சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அடுத்த கட்டம். இப்போ நான் சொன்னது தான் இஷ்யூவாகவே போயிட்டுருக்கு. எக்ஸாம் சென்டர் வந்து மாறி வந்திருக்கு.
அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து மாறி வந்திருக்கு. அதாவது வெளியூரில் வந்து போட்டிருக்காங்க. எக்ஸாம்ஸ் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. இதுதான் பிரச்சனை. சரியா? அதே மாதிரி வந்து ஸ்டாண்டர்டான ஒரு கன்வர்ஷன் வந்து இல்லை அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு வந்து தீர்வு காணணும் அப்படின்றதா இவங்களுடைய எல்லாரோடைய முயற்சி. இப்போது இதனால நம்ம மக்கள் என்ன நினைப்பீங்க, சார் எஸ்எஸ்சினாலே வந்து இப்படி தானா, எஸ்எஸ்சி வந்து இனிமேல் நான் வந்து எழுதக்கூடாதா, எஸ்எஸ்சி நான் படிக்கலாமா வேணாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் ஒரு பெரிய முட்டாள்தனம். என்னன்னா இப்போது என்ன தான் நடக்கட்டும், இப்போ நமக்கு வந்து ஒரு கொரோனா வந்தப்போ என்ன சொன்னாங்க, இனிமேல் வாழவே முடியாதுனாங்க. கொரோனா வந்துருச்சு, வாழவே முடியாதுனாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன வாழாமையாக இருக்கும்? அன்னைக்கே பயந்து இருந்தால் நம்ம அன்னைக்கே செத்து போயிருக்கணும். இன்னும் வரைக்கும் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியாது. கரெக்டாக? வாழ்க்கை அப்படின்னா அப்படி தாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு திருப்பங்கள் வரத்தான் செய்யும். எல்லா நேரமும் நம்ம ஒரே மாதிரி அப்படியே அமைதி பூங்காவாவோ இல்லை அமைதி பெருங்கடலாவோ நம்மளால் வாழ முடியாது. ஒரு பெருங்கடல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா அலை வந்தால் தான் அந்த கடலுக்கே மதிப்பாக இருக்குது. கரெக்டாக? அப்பப்போ ஏதாவது நடந்தாலும் அந்த கடலையே நம்ம வந்து மதிக்கிறோம். இல்லைனா அதை மதிக்க மாட்டோம். அது மாதிரி தான் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயங்கள். இதை நம்ம மைண்டுக்கே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்ன நடந்தாலும் சரி. இப்போ எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எஸ்சிஜிஎல் வந்து போஸ்ட்பண்ட் ஆகும், எல்லா எக்ஸாமும் போஸ்ட்பண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. மேபி இவங்க எல்லாரும் ஒன்று திரண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து மீட் பண்ணி அது ஏதாச்சும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆச்சு அப்படின்னா மேபி எ பிக் சான்ஸ் வந்து இருக்குது எஸ்எஸ்சியோட எக்ஸாம்ஸ் எல்லாமே போஸ்ட்பண்ட் ஆகிறதுக்கு. அப்போ எஸ்எஸ்சி போஸ்ட்பண்ட் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். ஆனால் நீ படிக்கிறது நிப்பாட்டிட்டேன்னா இதே வேக்கன்சி அடுத்த வருஷம் வருமா, இதே ஏஜ் உனக்கு அடுத்த வருஷம் இருக்குமா, இதே ப்ரிப்பரேஷன் பவர் அடுத்த வருஷம் இருக்குமா அப்படின்னா இருக்காது. அதனால இதெல்லாம் மண்டையில் விட்டுட்டு இதெல்லாம் தூக்கி போட்டு நீ புக் எடுத்து நீ உன்னோட வேலையை ஒழுங்காக பார்த்துக்கிட்டே இரு, படிச்சுக்கிட்டே இரு, டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கு. என்ன வேணாலும் நடக்கட்டும், நடந்ததாகவே இருக்கட்டும், நடக்க போகிறது நல்லதாகவே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோங்க. என்ன நடக்குதோ அது கண்டிப்பான முறையில் நல்லதாக நடக்கும். எக்ஸாம் போஸ்ட் பண்ணால் நல்லது தானே. ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இருக்கும். இன்னும் நம்ம வெறித்தனமாக வந்து படிக்க போகிறோம். இன்னும் நம்ம ப்ரிப்பரேஷனை வந்து அதிகப்படுத்துவோம். சரியா? ஆனால் இதை நினச்சிக்கிட்டு நம்ம வந்து மனசுகளை வந்து இப்படி அப்படின்னு அலைப்பாய விட வேணாம். ஸோ நம்ம வந்து நம்மளோட ஹோப்பை வந்து விட்டுற வேணாம். அதுதான். ஏன்னா எஸ்எஸ்சி அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் லெவல். கண்டிப்பாக அந்த லெவலை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. கண்டிப்பாக அது மெயின்டைன் ஆகும். உங்கள் எல்லாருக்குமே ப்ராப்பராக எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் நினைக்கலாம், நீலாம் இதை பற்றி பேசலாமா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு நினச்சிங்கன்னா, எஸ் அப்சல்யூட்லி. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எஜுகேட்டர்ஸும் இதுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக நானும் வந்து கொடுப்பேன். பிகாஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம யூடியூப்க்கு வந்து புதுசு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யூடியூப் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட 2.5 லட்சத்திற்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்காச்சும் ஒரு நல்ல விஷயங்களை வந்து நான் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த யூடியூப்லையும் இன்னும் நிறைய எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க் மாணவர்களை நான் வந்து பெற்றிருப்பேன். என்னோட ஃபேமிலியில் வந்து கண்டிப்பாக அவங்களும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்ற ஹோப் வந்து இருக்குது. இப்போ இல்லை, எப்பயுமே மாணவர்களுக்கு எந்த இஷ்யூனாலும் சரி, எந்த ஒரு விஷயனாலும் சரி, அஸ் அ தமிழ் சேனலாக என்ன சப்போர்ட் வந்து என்னால் கொடுக்க முடியுமோ நான் கண்டிப்பாக கொடுப்பேன். கண்டிப்பாக என்னோட வாய்ஸ் நான் வந்து ரைஸ் பண்ணுவேன். அதில் எந்த விதமான டவுட்டும் உங்களுக்கு வந்து வேணாம். இப்போ என்னோட வாய்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் படிக்க ஆரம்பிங்க, முறையாக படிக்க ஆரம்பிங்க. இதை பற்றியெல்லாம் எந்த ஒரியும் உங்களுக்கு வேணாம். ஸோ எக்ஸாம் போஸ்ட்பேன் ஆனாலும் நல்லது தான், போஸ்ட்பேன் ஆகிறனாலும் நல்லது தான் நினச்சிக்கிட்டு உங்களோட ப்ராசஸை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இதில் என்ன சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்றத நான் வந்து ஜூலை 31 அவங்களாம் பேசி முடிக்கிட்டோம். அந்த வந்ததுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே வந்து ஒரு பிக் அப்டேட்டட் வீடியோவாக நம்ம சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பேங்க்கை பற்றி நீங்கள் வந்து நான் சொல்லியிருந்தேன், முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன், பேங்க்கில் வந்து மாறலாமா அப்படின்னா மேபி பாசிபிள் இருக்குது. ஏன்னா டிசிஎஸ் தான் எஸ்எஸ்சியும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால், பேங்கிங் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால். இப்போ ஒரு கம்பெனி டெனிவர் எடுக்கிறாங்க, ஒரு டெண்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 3 to 4 இயர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க மேபி. அதுக்கப்புறம் இந்த டெண்டர் எக்ஸ்டென்ஷன் நிறைய பேர் வந்து கொடுக்குறது, அதில் யார் வந்து குறைச்சி கொடுக்குறா, கூட்டி கொடுக்குறா, லைக் அந்த மாதிரியான கம்பேரிசன் வந்து நடக்கும். மேபி அது பேங்க்கில் வந்து நிகழ்ந்தால் அங்கேயும் சான்சஸ் வந்து இருக்குது. சரியா? இப்போது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் வந்து ஒன்றா நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எஸ்எஸ்சிக்கான ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ், அதே மாதிரி ரயில்வேக்கான ப்ராப்பர் கைடன்ஸ், பேங்க் எக்ஸாமுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ், நிறைய மேக்ஸ் அண்ட் ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து வரும். உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கும் வந்து கொடுங்க. இந்த வீடியோவை பயந்துக்கிட்டு படிக்காமல் மைண்டை டைவெர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. முறையாக படிங்க. படிக்கிறதுக்கு என்னவோ அந்த வழியை பாருங்கள். உங்களை படிக்க வைக்கிறதுக்கு நான் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண தான் போகிறேன். இப்போயே சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கொடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பர்டிகுலர்லி என்கிட்டே உங்களோட டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். சார் உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னா இதான் நம்மளுடைய நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எப்போனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். 9342408457 அப்படின்றதான் நம்மளுடைய நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கொரீஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கேளுங்க. திஸ் இஸ் அவர் வாட்ஸ்அப் நம்பர்.
ஓகேவா? உங்களுக்கு எஸ்எஸ்சி, டிஎன்பிசி, ரயில்வே, பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரி எந்த எக்ஸாமில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸோட நீங்கள் வந்து உங்களோட டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு போகலாம். சரியா? வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், படிங்க, படிப்பறமா. மற்ற எல்லாமே எப்போ நடந்தாலும் எவ்வளோ பெருசாக வந்து போனாலும் அவ்வளோ பெருசாக கீழே வந்துடும். அதை பற்றி ஒரே வேணால் நம்ம படிப்போம். ஓகேவா? தேங்க்யூ.